இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா என புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல அப்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, சினிமா மோகத்துல நெறைய பேர் இருந்தாங்க. சினிமா நட்சத்திரங்கள் மேல ஆசைப்பட்டு நெறைய பேர் அவங்களுக்கு வாக்களிச்சு, அவங்கள வந்து வேட்பாளர்களா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த நாட்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போதைய காலகட்டத்துல இளைஞர்கள்லாம் படிச்சவங்களா இருக்காங்க. சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவங்களா இருக்காங்க. இப்போ சமுதாயத்துல ம பசங்க பார்த்தீங்கன்னா, படிக்கிற நெறைய வெளியில பசங்க நெறைய படிக்கிறாங்க. நெறைய படிப்பு திறன், அறிவுத்திறன் வளர்ந்துட்டதுனால, சமூக ஊடகங்கள் நெறைய பார்க்குறாங்க. சமூக வலைதளங்கள்ல Twitter, Facebook இது போல கருத்து உரிமைகள வந்து அதிக அளவுல பகிர்ந்துக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துலலாம் தகவல்கள் பரிமாற பேப்பரு, நியூஸு அந்த மாரி சேனல்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதுல பார்த்தா மட்டும் தான் புரியக்கூடிய காலகட்டத்துல மக்கள் இருந்தாங்க. ஆனா தற்போதைய காலகட்டத்துல இளைஞர்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பல கருத்துக்கள தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே கருத்துக்கள பகிர்றாங்க. அப்போ யார் எந்த தொகுதியில எப்படிப்பட்ட வேட்பாளர் நிக்கணும்? அவர்களால என்ன பயனடைய முடியும்? அவர்களால இந்த சமுதாயத்துக்கு என்ன பயன்? இந்த மண்ணுக்கு என்ன பயன்? இந்த மக்களுக்கும், இந்த தமிழ் மக்களுக்கும் என்ன பயன்றத அவங்க உணர்ந்து செயல்படுறாங்க. அப்படி ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு காலகட்டத்துல நல்ல அதிக அளவுல வளர்ந்து வருது. நிச்சயமா இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் ஒரு சரியான வேட்பாளர இன்னைக்கு ஒரு மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்கவும், ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நாட்டை உருவாக்குறதுக்காகவும் இளைஞர்கள் தொடர்ந்து அவங்களுடைய வேலண்டரா முன்வந்து, தன்னார்வலர்களா முன்வந்து போராடி களத்துல நிக்கிற அளவுக்கு இன்றைய சமுதாயம் வளர்ந்திருக்கு. இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. யார் வேட்பாளர் ஆகணும்? யார் இன்னைக்கு நாட்ட ஆளணும்? யார் ஆளக்கூடாது? அப்படின்றதையும் மிக சிறப்பா சிந்திச்சு, ஆலோசிச்சு, கலந்தாய்ந்து ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்காங்க. இன்றைய நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் எத்தனை உருவாகி இருந்தாலும், நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு திறன் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இளைஞர்கள் கையில இருக்கு. அவங்க அதற்கான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. எத்தனை சமுதாயத்துல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடர்பாடுகள், இடையூறுகள் வந்தாலும், அதைத் தாண்டி இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் நிச்சயமா ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து, மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாதையை வகுப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தலைமுறையில் இளைஞர்களுக்கு அதிகமாகவே அரசியல் விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே வந்து செல்ஃபோனு, அப்புறம் வந்து நிறைய மீடியாஸ் மூலிமா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இளைஞர்கள். அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு சோஷியல் இது கிடையாது. இப்போது எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டதுனால அதுலேருந்தே எல்லாமே பார்த்து அவங்க வந்து எப்படி பண்ணணும், அப்படி அரசியலை பற்றி நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இளைஞர்களே வந்து வழி நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இப்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இளைஞர்கள் வந்து புரிதல் வந்து அதிகமாக இருக்குது இப்போது வந்து அவங்கக்கிட்ட அரசியலை பற்றி. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாக்களித்தா நல்லாயிருக்கும், யார் வந்தால் அந்த மாநிலம் முன்னேற்றம் அடையும் அப்படின்றத பற்றிலாம் இளைஞர்களுக்கு நிறையாவே விழிப்புணர்வு இருக்குது. பழைய ஆட்களை விட இப்போ புதுசாக வந்திருக்கிற இளைஞர்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள், அதாவது பிள்ளைகளுக்கு கூட இப்போது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 12க்கு தாண்டி இருக்கிற இளைஞர்களுக்கு கூட நல்ல அரசியல் அனுபவம் நிறைய இருக்குது. இப்போ அவங்களே வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அரசியல் வந்து நாகரிகம் நிறையா வளர்ந்துருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, இப்போ வந்து நம்ம பழைய அரசியலில் இருந்தாலும் கூட, அதை பற்றி நிறையா தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ நல்லாவே அழகாகவும் நல்ல புரிதலோட நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவங்களுக்கு ஓட்டு போடணும், இவங்களுக்கு வாக்களிக்கணும், இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிற காலம் வந்து இப்போ வந்து போச்சு. அவங்க வந்து இப்படி பண்ணுங்கம்மா, இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிற அந்த காலகட்டம் வந்துருச்சு. அதனால் இளைஞர்களுக்கு அதிகமாக இப்போ வந்து அரசியல் விழிப்புணர்வு இருக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. அரசியல் விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு இருக்கான்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வர செய்திகளையும் சமூக வலைத்தளத்தில் அரசியல் கருத்துக்களையும் வந்து ஒரு மைய கருத்தாக கொண்டுட்டு ஒரு இதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. ஏன் சொன்னீங்கன்னா, அரசியல் களத்தில் வந்து பொதுமக்களாக அவங்களோட பிரச்சனைகளை வந்து பார்க்கும்போது தான் இதான் அரசியல், இப்படி தான் நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற அரசியலுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். ஆனால் இளைஞர்கள் எப்படின்னா, ஒரு சமூக வலைத்தளத்தில் மூழ்கி கடைசியில் வந்து விழிப்புணர்வே இல்லாமல் இதான் இலவசங்களை நோக்கிய ஒரு பயணமான எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்து பணம் தான் அரசியல், இலவசங்கள் தான் அரசியல் சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை வந்து
புரிய வச்சுட்டாங்க. இளைஞர்களும் அது தவறான கண்ணோட்டத்தில் கொண்டு போகிறாங்க. அதனால் அரசியலுக்கு இளைஞர்கள் வந்து வரணும், ஆனால் புரிதலோடு வரணும், ஒரு கொள்கையோடு வரணும், ஒரு கோட்பாடோடு வரணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். ஹரிஷ், இன்றைய தலைமுறை பார்த்தீங்கன்னா நினச்சிங்களா, எல்லாருக்கும் வந்து அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. இப்போ யார் வரணும் யார் போகணும்னு சொல்லிட்டு இப்போ இளைய தலைமுறைகள் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு பக்கத்தில் வந்ததுனால எல்லாமே இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்கிறது ஒன்று விழிப்புணர்வு கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம அப்பாவுக்கே நம்ம சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இவங்க வருவாங்கப்பா, இவங்க நல்லா செய்வாங்க, இவங்க போவாங்க வருவாங்கன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அதனால் நாங்கள் தெளிவாக முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் எல்லாமே இளைஞர்களுக்கு தெரியும். இப்போ அரசியல்வாதியே பார்த்தீங்கன்னா நினச்சிங்க இளைஞர் பக்கம் தான் வராங்க, போட்டி கேட்கறதுக்கு இளைஞர் பக்கம் தான் வராங்க. அதனால் சாதாரணமாக இப்போ எல்லாமே இப்போ இளைஞர்கள் பார்த்தா படிச்சுட்டு தான் இருக்காங்க. மொத்தம் எல்லாமே இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை தான் டார்கெட் பண்ணாங்க அரசியல்வாதிகளாம். இப்போ வந்து படித்த இளைஞர்களால் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இளைஞர்களுக்கு எல்லாமே தெரியும்.